எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டிஜி. இது நம்ம டிஜி வாய்ஸ் ஓவர். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சீரிஸோட பேர் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்னு ஒரு அழகான காதல் கவின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த சீரிஸோட 3வது எபிசோடு. ஆல்ரெடி 2 எபிசோடு அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கலன்னா நம்ம அதை பார்த்துருங்க. லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி 2 எபிசோடு பார்க்காதவங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவிலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தான் எல்லாமே பார்த்து பண்ணுறான். இப்போ 2 பேரும் பெரிய பசங்களே ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நம்ம பையன்தான் எல்லாமே பண்ணுறான். ஹீரோயின் நல்லா படித்து ஒரு கவிதை எழுதுகிற கவிஞன் ஆகணும்னு ஆசைப்படுறா. ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக யாரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலை. இந்த நிலைமையில் 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போகிறாங்க. அங்கே சிட்டியில் அவங்க கொண்டு வந்த பேக்கு, நகை, பணம் எல்லாத்தையும் அங்கே லாட்ஜ் வச்சு நடத்துகிற ஒரு லேடி திருடிடுறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து அதை எடுக்க போகும்போது நம்ம பசங்க மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இனி பார்க்கலாம். ஆக்சுவலி போன எபிசோட்லேயும் நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம பசங்களை அந்த தீவு ஃபுல்லாக தேடி இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க சிட்டிக்கு வந்திருப்பாங்க. வந்ததும் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்ம பசங்க சண்டை போட்டாங்க இல்லையா அந்த லாட்ஜுக்கார லேடிக்கிட்ட, அவங்க இவங்க 2 பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க போல். 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு போலீஸு, இந்த வயசுலேயே உங்களுக்கு இவ்வளோ தெரிய வந்துருச்சா, வீட்டை விட்டு ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் திருட வேற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் தலையிலேயே அடிக்கிறான். அப்போது நம்ம ஹீரோவை அடிச்சிடுறான். ஹீரோயின் அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ தடுத்துடுறான். அதை பார்த்து இன்னும் கோபமான போலீஸு ஹீரோவை அடிக்க வர்றான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின்னு கத்துறா, போலீஸ்னா அடிப்பீங்களா, நாங்கள் 2 பேரும் மைனஸ், எங்கள் பேரண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு கத்துறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ போலீஸ் இல்லாமல் பிரமிச்சு போயிடுறாங்க. இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோவோட அம்மா உள்ளே வர்றாங்க. வந்ததும் எப்படி இருக்குன்னு கேட்பாங்கன்னு பார்த்தாக்க வந்து நம்ம ஹீரோ காதுலேயே பொழிர்னு ஒன்று வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அம்மானு வாயடிச்சு போய் நிற்கிறான். நம்ம அம்மா தான் காதுலேயே ஒன்று வச்சாங்கல்ல, எங்கடா என் நகை பணம் எல்லாமே, என்னோட தங்க தவளை எங்கடான்னு சொல்லி கேட்டு அதை தான் கேட்குறாங்க. எவ்வளோ பாசமான அம்மா பார்த்தீங்களா. அடுத்து அந்த லார்ஜ் லேடியை தான் காட்டுறாங்க. நம்ம பசங்கக்கிட்ட இருந்து திருடுற நகையெல்லாம் விற்கிறதுக்கு ஒரு கடைக்கு போகிறாங்க. நம்ம பசங்க ஆல்ரெடி வந்தோடனே ஒரு கடைக்கு போய் அடகு வச்சாங்கல்ல, அதே கடைக்கு இவங்களும் போகிறாங்க. அங்கே போயிட்டு இது என்னோடய குடும்ப நகை, ஒரு அவசரமாக நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நகையில் தங்கத்தவளையை பார்த்ததும் அந்த லேடிக்கு தெரிஞ்சு போயிடுது. நம்ம பசங்க தான் ஆல்ரெடி அதை போய் அடகு வைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த லேடி அதை திருட்டு நகை இருக்குன்னு சொல்லி வாங்கிக்க மாட்டாங்க. இப்போ இந்த லேடியும் அதே நகையை கொடுத்ததும் நம்ம பசங்க கிட்டேருந்து தான் திருடி வந்திருக்கான்னு தெரிஞ்சிருது. ஆனால் அதை வெளியே காட்டிக்காமல் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த லாட்ஜ் லேடி போனதும் அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோட அம்மா நேராக அந்த லாட்ஜுக்கு போய் ரூமுக்கு தங்க வர்றவங்க கிட்டேருந்து இவங்க காசை கேட்குறாங்க. அது எனக்கு தர வேண்டிய காசு தான், நீ தான் என் நகையெல்லாம் திருடிக்கிட்டான்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. அங்கே வந்தவே தெரிச்சு ஓடிடுறான். அதை பார்த்ததும் லாட்ஜ் லேடி, நீ யாரடி இங்கே வந்து பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கு நம்ம அம்மா, நீ தானே எங்கள் பையன்ட்டு தங்க மீனை திருடிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த லேடி, அதில் தங்க மீன்லாம் இல்லையே, தங்க தவளை மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு உளறிடுறா. இதை கேட்டதும், அதான் நீயே ஒத்துக்கிட்டல, மரியாதை கொடுத்துருன்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடுறாங்க. ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப போய் 2 பேரும் முடியை பிடிச்சி உருண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. அதான் நம்ம நகைக்கடை லேடி சொல்லியிருப்பாங்கல்ல, வந்து நம்ம லாட்ஜ் லேடியை பார்த்து, ஏண்டி இன்னும் நீ திருந்தவே மாட்டியா, எத்தனை தடவை தான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறது, உன் பொண்ணுக்காவது கொஞ்சம் திருந்துற வழியை பாரு அப்படின்னு சொல்லி கூட்டி போகிறாங்க. பார்த்தா வெளியே நம்ம பசங்க 2 பேரும் ஒரு ஓரமாக உட்காந்து பன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம லாட்ஜ் லேடி, உங்களை சும்மா விட மாட்டேன்னு கத்திக்கிட்டே போகிறா. அங்கிட்டு பார்த்தா நம்ம அம்மா அவங்க பெட்டி, பேகு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே கெத்தாக நடந்து வர்றாங்க. வந்ததும், இப்போ நடுத்தெருவில் நிப்பாட்டிட்டீங்கல்ல, ஊர் ஃபுல்லாக அவங்க பேச்சு தான் சொல்லி வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. அடுத்த நாள் 2 பேரையும் ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க போல். ஆனால் எல்லோரும் நம்ம ஹீரோனை தான் தப்பாக பேசுகிறாங்க. இவ கூட்டிகிட்டு போய் அந்த பையனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டா, அவன் ஸ்கூல்லேயே பெரிய ரன்னரு, ஆனால் இப்போ ஒரு நாளாக அவனோட லைஃபே போச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்லேயும் என்னோட அங்கிள் கோவத்தில் கத்துறாரு, உன்னால தான் என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, வெளியவே தலை காட்ட முடியலன்னு கத்துறாரு. பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுறது, எவனும் கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி புலம்புறாரு. அங்கே நம்ம ஹீரோ வீட்லேயும் ஹீரோட அப்பா ஹீரோவை போட்டு வெளுன்னு இழுக்கிறாரு. அப்பா அம்மா இல்லாத அனாதை பொண்ணு, ஸ்கூலை விட்டு துரத்திட்டாங்க, அவளை வச்சு என்ன பண்ண போகிற, நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டுன்னு கத்துறாரு. நம்ம பையனுக்கு அவனை அடித்தது கூட பெருசாக இல்லை,
ஆனால் அவளை ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னதும் நேராக அங்கே ஹீரோயின் வீட்டுக்கு தான் ஓடி போகிறான். என்ன கூட சஸ்பெண்ட் தான் பண்ணாங்க, அவளை எதுக்கு டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் பண்ண வேலைக்கு இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவளோட அங்கிள் டென்ஷனில் கத்துறாரு. நம்ம ஹீரோ பரிதாபமாக ஹீரோயினை பார்க்குறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அம்மா போய் ஹீரோயினை பார்க்குறாங்க. நீ சின்ன பொண்ணு, இன்னும் வயசு இருக்குது, அந்த குடும்பத்தில் வந்தால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ, நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீயாச்சும் பொழைச்சிக்க, அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, நீ சொன்னால் கேட்டுக்குவான் அப்படின்னு சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ போய் பொண்ணு கேட்குறான் போல். வீட்டை விட்டு ஓடி போயிட்டு இப்போ வந்து பொண்ணு கேட்குறான் பாரேன், உங்களால் என் குடும்பம் மானமே போச்சு, அவளுக்கு வரதட்சணைலாம் கொடுக்க முடியாது, பேசாமல் வேணா நீயே கல்யாணம் பண்ணி நீயே கூட்டிகிட்டு போயிரு அந்த மாதிரி அவங்க அங்கிள் சொல்கிறாரு. வரதட்சணைலாம் வேணாம், அவன் மட்டும் போதும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான் நம்ம ஹீரோ. உடனே பக்கத்து ரூம்லேருந்து நம்ம ஹீரோயின் வந்து, அவன் கூட ஓடி வந்தா வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சியா, எனக்கு படிக்கணும்னு தான் அவன் கூட ஓடி வந்தேன், எனக்கு நீயெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு பணக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ மனசு உடஞ்சி போயிடுறான். அடுத்து ஹீரோனுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க போல். இவன் பேர் யாங்குன்னு வச்சுக்கலாம். முக்கியமான கேரக்டர் இல்லைனாலும் கடைசி வரையும் வருவான். ஆக்சுவலி யாங்குக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு போல், 2 குழந்தைங்க கூட இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒய்ஃபு டைவர்ஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோயினை 2ஆவதாக கல்யாணம் பண்ணிக்க போகிறான் போல். 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்க்க கொஞ்சம் நல்ல மாதிரி தான் தெரியுதான். உன்னோட பாஸ்ட்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, என்னோட பசங்களை மட்டும் பார்த்துக்கோ, உன்னை நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அப்படி பேசிக்கிட்டு அன்றைக்கி நைட்டு நீங்கள் ஓடி போனப்போ நீங்கள் 2 ஒன்றா இருந்தீங்களா இல்லை அப்படின்னு சொல்லி சந்தேகமாக கேட்குறான். சொல்லிவிட்டு மறுபடியும் நான் அப்படிப்பட்டவன்லாம் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் படித்தவன், மற்றவங்க மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் பந்தா காட்டுறான். நம்ம ஹீரோனுக்கு அழுகையே வந்துடுது. அப்போது வெளியே செம்ம மழை பெய்யுது. இவன் அதை பார்த்துக்கிட்டே, என்னோடய நிலைமையை பார்த்து எங்கள் அம்மா தான் அழுதுகிட்டு இருக்காங்க போல், நான் நல்லா படித்து பெரிய இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க, நான் மறுபடியும் வேலைக்காரியை தான் போக போகிறேன் அப்படின்னு நினச்சி அழுறாங்க அப்படின்னு இவளும் கஷ்டப்படுறா. அன்றைக்கி நைட்டு அந்த மீன் பிடிக்கிற லேடிஸ்லாம் நம்ம போய் நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. சின்ன பசங்களை பிரிச்சுட்ட, ஏன் புரிஞ்சுக்க மாட்ற, அவளை இப்போ 2வது பொண்டாட்டியாக கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க போல் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அப்போது அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் வந்துடுறான். இதை கேட்டதும் நேராக ஹீரோனோட வீட்டுக்கு ஓடி போய் நிறைய மீன்லாம் வச்சு, நான் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, 2ஆவதாக கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்லி அழுகுறான். அதுக்கு அவள் அங்கிள், இப்போது ஒரு பணக்காரன் பையனை பார்த்துட்டோம், அவள் உன்னை தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டால, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டுறாரு. அங்கே நம்ம யாங் இருக்கான்ல, அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி இருப்பான் போல். 2 பேரும் நடந்துக்கிட்டே பேசிக்கிறாங்க. அப்போவும் அன்னைக்கு உங்களுக்கு எதுவும் நடந்துச்சுன்ற மாதிரி தான் கேட்குறான். அதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. டென்ஷனில் கத்திடுறா. நீங்கள் பெரிய மனுஷன் தானே, ஏன் இப்படி கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்கன்னு கத்துறா. அந்த சத்தத்தை கேட்டதும் நம்ம ஹீரோ அங்கே போய் அவளை கூப்பிட்றான். கையை பிடிச்சி அந்த பூந்தோட்டத்துக்கு கூட்டி போகிறான். அதான் அவன் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணாங்கல்ல, அந்த மஞ்சள் கலர் பூந்தோட்டத்துக்கு கூட்டி போகிறான். அங்கே போய், நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு நீ தான் வேணும், நீ அங்கே போய் வேலைக்காரியாக இருக்க வேணாம், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், இந்த உனக்காக மோதிரம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி மோதிரத்தை போட்டு விடுறான். ஆக்சுவலாக இந்த மோதிரம் இவங்க 2 பேருமே ஓடி போவாங்க இல்லையா, அங்கே ஒரு நகை கடையில் போய் அடகு வைப்பாங்கல்ல, அந்த கடைக்கு போய் என்னோட பிறந்த நாளுக்கு வந்த 3 மோதிரத்தை வச்சு இந்த மோதிரத்தை செஞ்சு கொண்டு வருவான் நம்ம ஹீரோனுக்கு தெரியாமையே. நம்ம ஹீரோயின் அந்த மோதிரத்தை கலட்டி தூக்கி போட்டுடுறா. இப்போ இதை வச்சு என்ன பண்ண முடியும், எனக்கு பணக்கார வாழ்க்கை தான் முக்கியம், நீ நிம்மதியாக வாழ விடு அப்படின்னு சொல்லி கத்திடுறா. நம்ம பையன் அதிலே மனசு உடைஞ்சு போயிடுறான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த இடத்துல வந்து அந்த மோதிரத்தை தேடிக்கிட்டு இருக்கா. இதை கண்டுபிடிக்க முடியலைன்னு கதறி அழுகுறா. ஆக்சுவலாக அன்னைக்கு நம்ம ஹீரோனோட அம்மா ஹீரோயினை பார்க்க போயிருப்பாங்கல்ல, அன்னைக்கு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரன்னராக இருந்தான், ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொன்னதும் அதில் வந்து நம்ம ஹீரோயினும் அவனை வெறுக்கிற மாதிரி பேசியிருப்பா போல். அதனால தான் ஹீரோ போய் கேட்டதுக்கப்புறமும் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெறுக்கிற மாதிரி பேசியிருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கப்பல் ஏறி பக்கத்து சிட்டிக்கு கிளம்பி போகிறான் போல். இனி திரும்ப வரவே கூடாதுன்னு தான் போகிறான். ஆனால் அப்போ கூட இவள் வழி அனுப்ப வருவாளான்னு சொல்லி அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் கூட இங்கே யாங்கு தான் இருக்கான். இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாண ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி கூட்டி போயிருக்கான். அங்கே ட்ரெஸ்ஸு அளவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கப்பல் கிளம்பிடும் போல். அதை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் வருவாளான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு கடையில் நம்ம யாங்கு
திரும்ப திரும்ப அவகிட்ட அதே விஷயத்த தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாகி கத்தி விட்டுடுறா. அதில் அவனும் கொஞ்சம் தப்பாக பேசிடுறான். அங்கே பார்த்தா கப்பலும் கிளம்பிடுது. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பழைய நினைவெல்லாம் நினச்சி பார்க்குறா. ஒரு தடவை சின்ன வயசு இருக்கும்போது அந்த மீன் பிடிக்கிற லேடிஸ்லாம் நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்பாங்க, நீ படித்து என்ன ஆக போகிற அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் பெரிய பொண்ணாகி படித்து பிரசிடெண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு எல்லோரும் சந்தோஷப்பட்டு நம்ம பையன்கிட்ட கேட்பாங்க. நம்ம பையன் தான் பின்னாடியே இருப்பான்ல, அதனால நம்ம பையன்கிட்ட கேட்பாங்க, நீ என்ன ஆக போகிற அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லுவான், நான் பெரியவன் ஆனதுக்கப்புறம் பிரசிடெண்டோட புருஷன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதையெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம ஹீரோயின், அவன் தான் முக்கியம், இனி நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ட்டு நீ வேணாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க ஓடி வருவா. ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. கப்பல் கிளம்பி பாதி தூரம் போயிடுச்சு. நேராக வந்தவ கடற்கரையில் வந்து நின்று, என்னை விட்டு போகாத, திரும்ப வா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிட்டு அழுகுறா. இதையெல்லாம் நம்ம ஹீரோவோட குடும்பமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மீன் பிடிக்கிற லேடிஸும் அங்கேருந்து நம்ம ஹீரோவோட அம்மாவையும் பாட்டியையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கப்பலில் பார்த்தா நம்ம பையன் தான் ரன்னராக இருப்பான்ல, அந்த கோச் வந்து ஏன்டா சைடாக இருக்க, வா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் நம்ம பையன், எனக்கு இதில் விருப்பமே இல்லை, அவளுக்காக தான் நான் ரன்னிங்கில் இருந்தேன், அவளுக்கு இந்த தீவில் இருக்க பிடிக்கல, நான் ரன்னிங்கில் இருந்தால் எனக்கு டவுனில் வேலை கிடைக்கும், அவளையும் அங்கே கூட்டி போயிடலாம் நினச்சேன், ஆனால் அது நடக்கலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அதுக்கு அவர், ஏன்டா அப்போ நீ அவளுக்காக தான் பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு, சரி வா போகலாம், உள்ளே போகலான்னு கூட்டி போகிறாரு. இங்கே இவனும் எழுந்து போகிறான். அப்போ யாரோ நம்ம ஹீரோயின் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். அது வேற யாரோ ஒரு குட்டி பொண்ணுக்கு அதே பேர் வச்சுருக்காங்க போல். சரின்னு திரும்பி உள்ளே போகும்போது இவனோட பேக் மாட்டி வச்சுருக்க பின்னு கலண்டு கீழே விழுது. அதை எடுக்கணும்னு சொல்லி திரும்ப கீழே குனிஞ்சு பார்ப்பான். அங்கே தூரத்தில் நம்ம ஹீரோ நிற்கிறத பார்த்துடுறான். உடனே கேப்டன்கிட்ட போய் கப்பலை கரைக்கி திருப்புங்க அப்படின்னு கெஞ்சுறான். ஆனால் அவங்க அவனை வெளியே பற்றி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட கோச்சும், அவள் இல்லைனா என்னடா செத்தா போயிடுவ அப்படின்னு கேட்டதும் நம்ம பையன் ஒரு மாதிரி சீரியஸாக பார்க்குறான். தற்கொலை தான் பண்ணிக்க போகிறான்னு தெரில. இங்கே கரையில் நம்ம ஹீரோனோட அம்மா பாட்டிகள்லாம், இனி அவ்வளோதான், கப்பல் போயிடுச்சு, இனி திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆனால் அங்கே நம்ம ஹீரோவோட தங்கச்சி மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தவ, அம்மா அண்ணா குதிச்சிட்டான் அப்படின்னு கத்துட்டா. கரையில எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ நிஜமாவே சூசைட் தான் பண்ணிட்டான் போல. ஆனால் நம்ம ஹீரோவோட பாட்டி நம்ம ஹீரோட அம்மாவை பார்த்து, உன்னை யார் உனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க சொன்னதுன்னு அடிக்கிறாங்க. அப்பாடா, இப்போ தான் உசுரே வருது. நம்ம பையன் அங்கேருந்து வேகமாக கரைக்கு நீச்சல் அடிச்சு வர்றான். அந்த சீனை பார்க்கும்போது செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அங்கே நம்ம ஹீரோயினும் பார்த்து பயந்துக்கிட்டே அவள் பேர் சொல்லி கத்திக்கிட்டு இருப்பா. ஒரு வழியாக நம்ம பையன் கரைக்கு வந்து வேகமாக நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சிக்குவான். இதை நம்ம ஹீரோட ஃபேமிலி என்னடா இப்படியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அந்த மீன் பிடிக்கிற லேடிஸ் வந்து உண்மையான கதையெல்லாம் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி இவங்களை ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறம் பாஸ்ட் ப்ரெசன்ட் போட்டு குழப்புவாங்க. நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி சொல்லிடுறேன். அடுத்த நாள் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போவாங்க போல். அங்கே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இதுதான் எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் கேட்பா. ஆனால் ஹீரோட அம்மா, அவ்வளோ காசுலாம் செலவு பண்ண முடியாது, நீங்கள் ஒன்றும் பணக்கார வீட்டு பிள்ளைங்க இல்லை அப்படின்னு கோவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதையே எடுத்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. அடுத்து கொஞ்சம் வருஷத்தில் முதல் குழந்தை பிறந்துடும். ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. அதை ஹீரோயின் அவளை பார்த்து சந்தோஷமாக அவள் கூட போட எடுத்துக்கிறாங்க. அப்போ ரேடியோவில் ஒரு நியூஸ் சொல்கிறாங்க, ஒரு அத்லட் பிளேயர் ரன்னிங்கில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை கேட்டது நம்ம ஹீரோயின், நீயும் போயிருந்தா கோல்டு மெடல் வாங்கியிருப்பேல்ல, இப்போ என்னால் தான் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு பாசமாக பேசிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ, எனக்கு அதெல்லாம் கோல்டு மெடல் இல்லை, இவன் தான் என்னோடய கோல்டு மெடல் இங்கே இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோனோட பொண்ணை காட்டுறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இவன் காலை பாரு, கண்டிப்பாக ஃபுட்பால் பிளேயர் தான் ஆவான்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இவன் நல்ல கவிதை சொல்லுற டீச்சராக ஆவா, எல்லாருக்கும் இலக்கணம் சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அவங்க ஃபோட்டோவை காமிச்சு இந்த எபிசோட் முடியுது.
எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட் லிங்க்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் பார்த்துருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம டிஜி வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.